ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம்னு நம்ம ஆட்சி செய்ய தெரியாத முதலமைச்சர் பேசி போதையிலே முதலிடமாக தமிழ்நாடு மாறி போயிருக்கிறது. அதுக்காக தானே திருடினது கோவில் பணத்தை. ஆனால் அந்த மாநாட்டு இறுதியில இந்த சனாதன ஹிந்து தர்மத்தின் விரோதி எ ப்ரௌடு கிறிஸ்டியன், நான் சொல்லல உதயநிதியே தன்னை சொல்லிக்கிறார், ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்னு. அப்படின்னா நீங்க பணம் எடுத்தது திருட்டு பசங்களா, எதுக்கடா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். அவர் பேர் அதானே டி வீரமணியோ கீரல் விழுந்த மணியோ. பாரிஷி எந்த அமைச்சர் வீட்டுல தங்கி இருக்கார், ஒளிஞ்சுட்டு இருக்கார்? அது எப்படி ஆன்மீகமா இருக்க முடியும்? கொலைஞர்களின் அரசு, கலைஞர் அரசு இல்ல, கொலைஞர் அரசு. இந்தியாவிலேயே போதைப் பொருள் அதிகமாக உபயோகிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. நான் சொல்றதெல்லாம் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் டேட்டா. இந்தியாவில் மிக அதிகமாக போதைப் பொருட்கள், நான் போதைப் பொருள் சொல்ற நார்காட்டிக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக், மெத்தாபிட்டமின் மாதிரி அது அதிகமாக புழங்கிய மாநிலமா இருந்தது பஞ்சாப். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம்னு நம்ம ஆட்சி செய்ய தெரியாத முதலமைச்சர் பேசி போதையிலே முதலிடமாக தமிழ்நாடு மாறி போயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம கவனிக்க வேண்டியது இந்த நார்காட்டிக் நெட்வொர்க், இந்த போதைப் பொருளுக்கான செயல்படக்கூடியவர்கள் எங்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க, கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல், அதாவது தமிழ்நாட்டினுடைய கிரீம் ஆஃப் இன்டெலிஜென்சியா, கலெக்டர், போலீஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், இவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற இடத்திலெல்லாம் பொட்டலத்தை கொடுக்கிறான். ஆள தெரியாத தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால், இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த தீய அரசு தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். அதனாலதான் 7ஆம் தேதி என்று கோவை மாவட்டத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில மக்கள் தொடர்பு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதில் பங்கு பெற்று இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பிஜேபியும் இணைந்து செயலாற்றுவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க மயிலாடுதுறை 17 வராங்க. ஆகவே இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து, அழிவு. அதனால இந்த அழிவு சக்தி திமுகவை நாம தூக்கி எறிய வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் மூலமா கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எதுக்கு இருந்தாலும் கருணாநிதி பேரா அப்படின்னா, டாஸ்மாக்கு கருணாநிதி பேர் வச்சதுக்கு எதுக்கு பிஜேபி மகளிர் நிர்வாகிகளை கைது பண்ணீங்க? ஆமா, இங்க மயிலாடுதுறையில பஸ் ஸ்டாண்டுக்குன்னா அதுக்கும் உங்க அப்பா பேரா, கருணாநிதி பேரா? இதுவரை இந்த மாவட்டத்திலே பிறந்த கம்பனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? கம்பநாட்டாழ்வார் தமிழ் மொழியை தூக்கி நிறுத்தியவர். ஆகவே 13-14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்த கம்பர் பெயர் தான் இங்க மயிலாடுதுறையில பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும். இல்லைன்னா இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி தமிழ் விரோதிகளின் ஆட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரியா இங்கு நம்முடைய மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சீர்காழி கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலைக்கு மத்திய மயிலாடுதுறை வழியா என்ன அது மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்களிடம் இவர்களை கூட்டி கொண்டு போய் பேசி உடனடியாக அதற்கான பணிகள் துவங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். அதே மாதிரியா தரங்கம்பாடி, மயிலாடுதுறை தரங்கம்பாடி லைனுக்காக நிறைய விவசாய அமைப்புகள் எங்கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அதை துரிதப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. ஆகவே மத்திய நிதியமைச்சர், ரயில்வே துறை அமைச்சர் எல்லார்கிட்டையும் பேசி அந்த திட்டமே இங்கே கொண்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். நீங்க ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், முதல்ல நீங்க கேஸ் போடணும்னா கோவில் பணத்தை திருடி முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லி, அதுக்காக தானே திருடினது கோவில் பணத்தை. ஆனால் அந்த மாநாட்டு இறுதியில இந்த சனாதன ஹிந்து தர்மத்தின் விரோதி எ ப்ரௌடு கிறிஸ்டியன், நான் சொல்லல, தயவு பண்ணி இங்க கவனிங்க, நான் சொல்லல உதயநிதியே தன்னை சொல்லிக்கிறார், ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்னு.
அந்த ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த மாநாட்டுல என்ன சொன்னீங்க? இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னா நீங்க பணம் எடுத்தது திருட்டு பசங்களா? எதுக்கடா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். அப்ப கேஸ் யார் மேல போடணும்? சேகர் பாபு மேல போடணும். முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு அது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி ப்ரௌடு கிறிஸ்டியன் உதயநிதியை கைது பண்ணணும், கேஸ் போடணும். அதை விட்டு முருக பக்தர் மாநாட்டுல பேசினதுக்கு போடுவீங்களா? இந்த அரசாங்கம் சொல்றேன்னா 26 மே மாசம் 31ஆம் தேதி இவங்க இருக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்ல. டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்பி எண்ணுவான் 26 மேக்கு அப்புறம். அதனால அதிகமா இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன். நான் சொல்றேன், அது கீரல் விழுந்த மணியா? அவர் பேர் அதானே, கி வீரமணியா கீரல் விழுந்த மணியோ? நீங்க லைட்டு சிக்னல் எல்லாம் வர்றது மொழியை வச்சு வருதா? நான் அவரோட மொழி காரணம்னு நினைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா அது சாத்தி இருந்திருக்கு. இந்த வேன் டிரைவர் நான் 1 நிமிஷத்துல போயிடுறேன்னு ப்ரெஷர் பண்ணி இருக்கார், அதனால அது திறக்கப்பட்டதுங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உயிர் இழப்பிற்கு காரணமான நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டு இருக்கிறார். மத்திய அரசு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். உடனடியாக யாருடைய கோரிக்கையோ போராட்டமோ இல்லாமல் உயிர் இழந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் எட் ஹியூமன் லாஸ் இஸ் அ லாஸ். அதில் நான் விவாதிக்கவே விரும்பல. தவறுதான். அந்த நபர் செய்த தவறுக்கு அரசு துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நான் கேட்கிறேன், நிக்கிதா என்ன ஆனார்? பதில் தெரியும். ஏன்னா அஜித் குமார் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல்துறையினரே அடித்து கொன்ற கொடூரமான செயலுக்கு காரணம் எது? மூல்யம். நிக்கிதாவின் பொய் புகார். வேரிஷி எந்த அமைச்சர் வீட்டுல தங்கி இருக்கார், ஒளிஞ்சுட்டு இருக்கார்? இந்த தமிழ் இன விரோத தீய சக்தி ஏன் சும்மா இருக்கு? ஏன் இன்னும் நிக்கிதாவை கைது பண்ணல அப்படின்னு கேட்கிறேன்னா, நீங்களும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்கன்னு நம்பி ஆன்மீக அரசு எந்த விதத்துலங்கிறத சொன்னாருன்னா நான் அது சரியா தப்பா சொல்றேன். இது எப்படி ஆன்மீக அரசு? ஆன்மீக விரோத அரசு, கொடுங்கோன்மை அரசு, தமிழின துரோகிகளின் அரசு. அஜித் குமார அடிச்சு கொன்ன கொலகார சர்க்கார் சார் இது. அது எப்படி ஆன்மீகமா இருக்க முடியும்? கொலைஞர்களின் அரசு, கலைஞர் அரசு இல்ல, கொலைஞர் அரசு. அதனால மேதகு ஆதீனம் அவர்கள் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வன்மையா கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டம்லாம் கொலை நடக்கலையா? இதுவரை தமிழகம் முழுவதும், மயிலாடுதுறை மட்டும் இல்ல, உங்களோட லோக்கல் அஃபினிட்டி எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் இந்த 4 ஆண்டு 2 மாதத்தில் 6700 கொலைகள் நடந்திருக்கு. நாட் 1 or 2, 6700 கொலைகள். அது தவிர 25 கஸ்டோடியல் டெத்து. காவல்ல இதுல நடந்தது, போலீஸ் பாதுகாப்புல நடந்த கொலை 25 தனி. 6700. எந்த ஒரு மனிதாபிமான உணர்வு இருக்கின்ற குடிமகனும் இந்த கொலைகார தீய அரசாங்கத்தை ஆதரிக்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமா, இந்த உலகத்திலே ஸ்டாலின் சர்க்கார் போல ஒரு கேவலமான மக்கள் விரோத சர்க்கார், செயல்படாத சர்க்கார். He has got neither control on his ministry, nor on his government, nor on his family. தன்னோட துறை மீது, அரசு மீது, குடும்பத்தின் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முதலமைச்சர். நம்மளோட தலையெழுத்து இன்னும் 9 மாசம் தாங்கிக்கணும். நான் என்ன சொல்றேன், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் சென்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விஸ்தரிக்க போகிறேன் என்று அறிவிக்கின்ற வரை
தமிழகத்தில் இருந்த வாக்காளர்களின் மனநிலை வேறு. நீங்க ஊடகத்துல இருக்கீங்க, ஆனால் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை வேறு. இந்த திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு, செயல்படாத அரசு, நீங்களே சொன்னபடி கொலைகார அரசுக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட, அதுல தமாக போன்ற எல்லா கட்சிகளும் இருக்காங்க. என்ன, இந்த கூட்டணி தான் நம்ம காப்பாற்றும். அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு பிரதானமா நான் இங்க மயிலாடுதுறைக்கு வந்ததுக்கு காரணம், நெருக்கடி நிலையின் பொழுது என்ன சூழ்நிலை, சர்வாதிகார சூழ்நிலை இருந்ததுங்கிறத இங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். அப்போ 71 தேர்தல்ல மிஸ்ஸஸ் காந்திக்கு 360 சீட்டுக்கு மேல. அப்பவும் கிராண்ட் அலையன்ஸ், ஸ்தாபன காங்கிரஸ், சோசியலிஸ்ட், பிஎல்டி, பாரதிய ஜனசங் எல்லாரும் சேர்ந்து தி கார்லாண்ட் அலையன்ஸ்னு சொல்லி அப்பவும் இந்திரா காந்திக்கு எதிராக கூட்டணி வச்சிருந்தோம். ஆனா அப்ப ஜெயிக்க முடிஞ்சுதா? முடியல. ஆனா 77ல அதே கூட்டணி தான். இப்ப நீங்க சொல்றீங்களே அதே கூட்டணி தான் 77ல திருமதி இந்திரா காந்தியை ரைபரேலிலே தோற்கடித்தது, சஞ்சய் காந்தியை அமேட்டியில தோற்கடிச்சது, உத்தரப்பிரதேசத்திலே காங்கிரசுக்கு 0, பீகார்ல காங்கிரஸ் 0, இமாச்சல்ல காங்கிரஸ் 0, டெல்லியில காங்கிரஸ் 0, ஹரியானாவில் காங்கிரஸ் 0, ஒரிசால காங்கிரஸ் 0, குஜராத்ல காங்கிரஸ் 0, மத்திய பிரதேசத்துல 1. ஆக நீங்க பாத்தீங்கன்னா மேல இமாச்சல்ல இருந்து ஆரம்பிச்சு காங்கிரஸால வரல. அந்த மாதிரி இந்த செயல்படாத போலீஸ் கஸ்டடியல் டெத்து அதிகமாயிருக்கிற, கொலைகள் அதிகமாகி போயிருக்கின்ற செயல்படாத ஸ்டாலின் அரசு, it would be defeated squarely by NDA, that is BJP, ADMK and other parties. Thank you. நான் என்ன சொல்றேன், அது ஜீவசமாதி சித்தர் பீடம், அதை தொடுவதை பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. மாநில அரசு மக்களை சீண்டி பார்க்க வேண்டாம். இல்லை என்றால் இங்கு இருக்கின்ற இந்து பெருமக்களை திரட்டி இந்த இந்து விரோத தீய அரசை நீக்குகின்ற அனைத்து போராட்டத்திலும் ஈடுபடுவோம். அதை எப்படியும் காப்போம். அயோத்தியை காத்தவர்கள் நாங்கள். நன்றி. அவர் யாரு? சரி, என்ன பண்ண போறார்? அவர் தான் இங்க பாருங்க, இந்த கொரோனாவால இந்த கார்பரேட் செக்டார்ல புது டேர்ம் யூஸ் பண்றாங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை கடைபிடிக்கிற ஒரே அரசியல் தலைவர் அவர் தான். கொஞ்சம் இறங்கி வருவார்னா வரவேற்கிறேன்.